இன்னைக்கு போருட்டோ ப்ளூ டெக்ஸ்ட் சாப்டர் 5 தான் பார்க்க போறோம். இந்த சாப்டர் பார்க்கறதுக்கு இதுக்கு முன்னாடி சாப்டர் என்ன பார்க்கலனா அந்த சாப்டரோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம். அந்த சாப்டரையும் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் நாங்க சொல்றது உங்களுக்கு புரியும். சரி, வீடியோக்குள்ள போயிடலாம். முன்னாடி சாப்டர்ல போருட்டோ சின்ஜூஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு மரத்துக்கடியில டெலிபோர்ட் ஆகி வந்திருப்பான். அந்த இடத்துக்கு நம்ம ஜிராயோட க்ளோனான கோஜியை வந்து நம்ம போருட்டோவை ஆறுதல் படுத்திட்டு இருந்திருப்பாரு. போருட்டோவும் லாஸ்டா நீங்க இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும் சாசுகேன்னு சொல்றதோட முடிஞ்சிருக்கும். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே போருட்டோ 2 வருஷம் டைம் ஸ்கிப்ல என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்றத காட்டுறாங்க. ஸ்டார்டிங்லேயே போருட்டோ உட்காந்து மாங்கன்னு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு வந்து நம்ம தலைவன் சாசுகே இன்னைக்கு பிராக்டிஸ் போதும் போருட்டோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படிங்கிறப்பல அதுக்கப்புறமா 2 பேரும் ஒரு கல்லு மேல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது போருட்டோ சாசுகேவை பார்த்து ஐயோ சாரி வாத்தி, நீ என்ன நினைக்கிற என்னோட இந்த உச்சிகா ஸ்டைலை பத்தி? நான் மாஸ்டர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறியா நீ? அதுக்கு நம்ம சாசுகேவும் ஆமா, எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன், இதுக்கு மேல உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு எந்த இலவுமே இல்லைன்னு சாசுகே சொல்ல உடனே என்ன வாத்தி ஜோ கட்டுறியா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நம்ம சாசுக்கும் அட்டங்கொய்யால இந்த மூஞ்சா பார்த்தா உனக்கு காமெடி பண்ற மாதிரி தெரியுதா முறைச்சிக்கிட்டே சொல்ல அதுக்கு போறட்டும் ஐயோ வாத்தி இந்த மூஞ்சா பார்க்கும்போது காமெடி பண்ற மாதிரிலாம் தெரியல, இதுக்கு முன்னாடி எந்த நாய் நீ காமெடி பண்ணதாவும் சொன்னதில்லை, இருந்தாலும் உன் மூஞ்சா பார்க்கும்போது கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. அதுக்கு சாசுகேவும் நீ ரொம்ப டேலண்ட் ஆனாலே, நீ எல்லாத்தையுமே ரொம்ப சீக்கிரமா கத்துக்கிற, சிம்பிளா சொல்லணும்னா நீ ஒரு ஜீனியஸ், எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே என்கிட்ட உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனா நீ பிராக்டிஸ் பண்ணும்போது செஞ்ச தப்ப திரும்பவும் பண்ணிடாத, தொடர்ந்து பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இரு, எது வரைக்கும்னா உன்னோட மைண்ட் நினைக்கிறத உன் பாடி தானாவே செய்யும், இதோட கடைசியில தான் நான் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்றதே தெரிய வரும். உன்னை பார்க்கும்போது எனக்கு நருட்டோ தான் ஞாபகம் வருது, நான் தவறான பாதையில போகும்போது நருட்டோ தான் என்ன நல்ல வழிக்கு கொண்டு வந்தா, உன்னோட கண்களை பார்க்கும்போதும் அதே பாதை தான் தெரியுது, நீ யாருன்றது எனக்கு இப்ப பிரச்சனையே கிடையாது, இப்பதான் புரியுது சாராடையா உன்னை பாதுகாக்க சொன்னா அப்படின்னு. இங்க ஏதோ ஒன்று தப்பா நடக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது, இங்க நடக்கிற மோசமான விஷயத்தை உன்னாலையும் சாராடாவனை மட்டும் தான் தடுக்க முடியும், அதனால தான் உனக்கு நான் பிராக்டிஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சாசுகே சொல்லி முடிக்கும் போது கோடை தான் காட்டுறாங்க. கோடுக்கு ஒரு கண்ணை பிடிச்சிக்கிட்டு அடே உச்சிகா எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட கண்ணை வெட்டி இருப்பா அப்படின்றான். கோடு ஆப்போசிட்ல நின்று இருந்த நம்ம சாசுகேவும் போருட்டோ பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்க போருட்டோ, சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பு. அதுக்கு போருட்டோ மாஸ்டர் என்ன சொல்றீங்க, நான் இங்க இருந்து தப்பிச்சு போக மாட்டேன், உங்களை தனியா விட்டுட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற சாசுகே போருட்டோ கிட்ட போருட்டோ நான் சொல்றதை கேளு, நம்ம 2 பேராலையுமே இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக முடியாது, இவங்களை ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம், நம்ம 2 பேருமே இந்த இடத்துல சண்டை போட்டா கண்டிப்பா 2 பேருமே டிஃபீட் ஆயிடுவோம், எனக்கு என்னாலும் பரவாயில்ல, நீ இந்த இடத்த விட்டு கண்டிப்பா தப்பிச்சு போயே ஆகணும், இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போய் எப்படியாவது உன்னோட ஸ்கில்ல இன்க்ரீஸ் பண்ணிட்டே இரு, அப்பதான் எவனாலையுமே உன்னை டிஃபீட் பண்ணவே முடியாது, எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு, சாராடாவா எனக்காக பார்த்து அப்படின்னு நம்ம போருட்டோ கிட்ட சாசுகே சொல்லிட்டு லைட்டிங் பிளேட் தூக்கிட்டு அட்டாக் பண்ண போறான் அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம சாசுகேவும் ஒரு மரமா தான் காட்டுறாங்க. சாசுகேவை அந்த மான்ஸ்டர் எல்லாமே அட்டாக் பண்ணி மரமா மாத்தி வச்சிருக்குதுங்க. போருட்டோ போய் சாசுகே கிட்ட இருந்து அந்த கத்தி எடுத்துக்கிட்டு மாஸ்டர் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறமா நம்ம கொனகா வில்லேஜ் தான் காட்டுறானுங்க. லீஃப் வில்லேஜோட ஒரு சினுபி கொனகாமாரு இங்க வாங்க கூப்பிட்டு போறான். என்னடான்னு கொனகாமாரு போய் பார்க்கும்போது கொனகாமாரோட ஒரு ஃப்ரெண்டான மஞ்சர்லி கொண்ட போட்டிருப்பால அந்த 2 ரெட்டச்சட பொண்ணு, அந்த பொண்ணை வந்து மரமா மாத்தி வச்சிருக்கு அந்த மான்ஸ்டர். கொனகாமாருவும் அந்த பொண்ணை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சுத்தி இருந்தவங்க அந்த பொண்ணு வந்து மற்றவங்களை காப்பாத்துறதுக்காக தான் இப்படி மான்ஸ்டரா மாறிட்டா, கடைசியா ஒரு அம்மாவையும் பொண்ணையும் தான் காப்பாத்திட்டு இருந்தா அப்படின்றானுங்க. சோச்சி அந்த மரத்தை பார்த்துட்டு நான் கண்டிப்பா கோடையும் சரி அந்த டென்டெயில்ஸையும் சரி மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லும்போது ஈனோச்சினும் சிக்கடாயும் எங்களுக்கும் அதே தான், நாங்களும் அவங்கள மன்னிக்கவே மாட்டோம்ன்றானுங்க. கொனகாமாருவும் மோகியை பார்த்துட்டு மோகி இன்னும் சாகவே இல்லை, கண்டிப்பா அதுக்கு ஒரு வழி இருக்கும் மோகியை காப்பாத்துறதுக்கு அப்படின்றான். அதுக்கு சிக்கடாயும் எஸ் சார் நம்ம காப்பாத்தியே தீருவோம் அப்படின்றான். கட் பண்ணி ஒரு சிஞ்சுவை தான் கட்டுறாங்க. இந்த சிஞ்சுவை பார்க்க மூகி மாதிரி இருக்கு. இந்த சிஞ்சு என்ன சொல்லுதுன்னா ஈனோச்சின் சிக்கடாய் சோச்சி இந்த 3 குழந்தைங்களோட சேர்த்து சருட்டோபிஸ் கொனகாமாரையும் என்னால சென்ஸ் பண்ண முடியுது, அவங்களோட சோகத்தையும் அவங்களோட கோபத்தையும் என்னால உணர முடியுது அப்படின்னு சொல்லும் போதே இன்னொரு சிஞ்சு வந்து அந்த சிஞ்சு கிட்ட பேச ஆரம்பிக்குது. இதுதான் நம்ம எல்லாருக்குமே ஒரு ப்ரூஃப், நம்ம எல்லாருக்குமே தனித்தனியா அவேர்னஸ் இருக்கு அப்படின்றத வந்து காட்டுது. நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் பயாலஜிக்கலா, ஆனா அந்த எமோஷன்ஸ் மட்சுரி அது உன்னோட எமோஷன்ஸ், அது உன்னோட ஃபீலிங்ஸ் மட்டும் தான். தற்காலிகமா நம்ம எல்லாருமே டிவைனிட்டி மூலமா தனித்தனியா பிரிஞ்சிருக்கோம், ஆனா இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே இல்ல. என்னதான் இப்படி இருந்தாலுமே நம்ம எல்லாராலையும் கான்சியஸும் இருக்கு, சுயமா யோசிக்கவும் முடியும். இதனால பெருசா சேஞ்ச் எதுவும் வர போறது இல்ல. நம்மளோட எல்லாரோட ஒரே கோல் வந்து ஒட்சுசுகியான போருட்டோவையும் கவாக்கியும் நம்ம சாப்பிட்டு ஃபைனல் ஃபார்முக்கு மாறுறதுதான். இதையெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு விஷயம் தோணுது, அதை உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு ஏன் இப்படி தோணுதுன்னே தெரியல. நான் என்ன நினைக்கிறேன்னா உசுமாக்கி நருட்டோவையும் இந்த மரத்துல புடிச்சு அவனையும் நம்ம கூட சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். இப்படி இவனுங்க எல்லாமே பேசுறத ஈடாவும் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கா. அதே மாதிரி வெளியும் சொல்லிட்டு இருக்காங்க என்னதான்டா நடக்குது, சீரியஸா இவனுங்க என்னதான் பேசுறான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த சிஞ்சு பேசிட்டு இருந்த இடத்தையே தான் மறுபடியும் காட்டுறாங்க. இன்னொரு சிஞ்சு வந்து உசுமாக்கி நருட்டோவா, ஆனா ஏன் அவன் வந்து ஒரு ஒட்சுசுகி தானே அப்படிங்கும்போது அதுக்கு அந்த சிஞ்சுவும் ஆமா கரெக்ட் தான், நம்ம எல்லாருமே ஆல்ரெடி ஒரு டிவைன்ட்ரி தான், எப்பவும் போல இல்லாம நம்ம கொஞ்சம் டிஃபரெண்டாவே எவால்வ் ஆயிருக்கும், அதனாலதான் எனக்கு இப்படி தோணுதோ என்னமோ தெரியல அப்படிங்கிறான். என்னோட மனசுல என்ன தோணுதோ அதை சொல்லிட்டேன், உங்களோட மனசுல என்ன கேக்குது அப்படின்றத சொல்லுங்க, உங்களோட காதுல கேட்கறத மட்டும் சொல்லாதீங்க, அந்த வாய்ஸ் அது
உங்களுக்கு மட்டும் தான் கேட்கும். அது என்ன சொல்லுதோ அதை மட்டும் பண்ணுங்க, அதுவும் அந்த டைமுக்குள்ள, அதுதான் உங்களோட பர்சனல் டார்கெட் அப்படிங்கிறான். இவனுங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறத ஈடா வந்து இங்க உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கல, சாக்குல நிக்கிறா. ஈடாவை பார்த்த டீமன் வந்து அக்கா உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது கட் பண்ணி மூகி ஒரு சிஞ்சுவ மாதிரி இருப்பல, அந்த சிஞ்சுவ தான் கட்டுறாங்க. என்னோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னா, எனக்கு தோன்ற முத பேரு சருடோபி கொனகாமாரு, அவனை தான் எனக்கு சாப்பிடணும்னு தோணுது அப்படிங்கிறா. அதுக்கு அந்த ஜூரான்ற சிஞ்சு என்ன சொல்லுதுன்னா, குட் சாய்ஸ் மட்சுரி, இதுல இருந்தே எனக்கு தெரியுது உன்னோட ஐடென்டிட்டி என்ன அப்படின்றது அப்படின்னு சொல்லி முடிக்க, அதுக்கு நம்ம சாசிக்க ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருப்பால, அவன் வந்து ஜூரா எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு நான் கேட்கலாமா, நம்ம எல்லாம் என்னது எக்ஸாக்ட்டா அப்படின்னு கேட்கும்போது, நீ கேட்கிற கொஸ்டினோட ரீசன் என்ன அப்படின்றது எனக்கு புரியுது, ஆனா இந்த கொஸ்டினோட வேல்யூ வந்து இப்ப ரொம்பவே கம்மி தான், இதை கேட்கறது வேஸ்ட். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு வலியும் வேதனையும் வந்து அதிகமாகும், அதனால இதை தெரிஞ்சுக்க வேணாம், இது வந்து ஒரு வர்த்லெஸ் தான் அப்படின்றான். இப்ப நீ என்ன நினைக்கிற, உன்னோட உள்ளுணர்வு வந்து யாரை வந்து டார்கெட்டா சொல்லுது அப்படின்னு கேட்கறான் அந்த ஜூரான்றவன். அப்புறம் ஹிடாரி, இதுல இருந்து தான் உன்னோட ஐடென்டிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான லீடே கிடைக்கும் அப்படின்றான். ஹீடா இங்க உட்காந்து இதையே யோசிச்சுட்டு இருக்கா. இங்க இருக்கிற சக்கரா, இந்த சிஞ்சூஸோட சக்கரா எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச சக்கரா மாதிரியே தெரியுது, இந்த மரத்துல மாட்டினவங்க சக்கரா மாதிரியே இருக்கு அப்படிங்கிறா. இப்பதான் கதையிலேயே ஒரு பெரிய ட்விஸ்ட். ஈடா ஜாலியா ஜூஸை குடிச்சுக்கிட்டே அவனுங்களா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா, ஃபர்ஸ்ட் ஒரு சிஞ்சுவா மாதிரி இருப்பால, அந்த நாய் நம்ம ஈடா கிட்ட வந்து, என்னமா ஈடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்ப போல, இங்கதான் இருக்க, என்னோட டார்கெட்டே நீ தான், உன்னதான் நான் முதல்ல கொல்ல போறேன் அப்படிங்கிறான். இதை கேட்ட உடனே ஈடா மூஞ்சில சாக்குதான். ஈடா பயத்துல நடுங்கிட்டு வெளியே பார்க்க, டீமன் ஈடாவை பார்த்து என்னமா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறான். நம்ம சாசுகேவோட அந்த சிஞ்சுவை தான் காட்டுறாங்க, அது என்னோட டார்கெட் உச்சிகா சாரடா அப்படின்றா. இப்பதான் நம்மளுக்கே புரிய வருது, இந்த டிவென்ட்ரியா மாறின எல்லாருக்கும் அவங்களுக்கு யாரு ரொம்ப பிடிக்குமோ அவங்கள தான் கொல்லணும் போல தோணும் போல, அதனாலதான் மூக்கிக்கும் கொனகாமாருவே அந்த குழந்தைங்களையும் கொல்லணும்னு தோணி இருக்கும். அதே மாதிரி நம்ம சாசுகேவுக்கும் சாரடாவை கொல்லணும்னு தோணுது. கட் பண்ணி லீஃப் வில்லேஜ் தான் காட்டுறாங்க. அந்த சயின்டிஸ்டும் நம்ம லீடர் பொண்ணும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. லீடர் பொண்ணை பார்த்து இங்க என்ன நடக்குது அப்படிங்கும்போது இந்த லீடர் பொண்ணும் சொல்ல ஆரம்பிக்கிறா, பொருட்டோ வந்து மறுபடியும் திரும்பி லீஃப் வில்லேஜுக்குள்ள வந்திருக்கான், 3 வருஷம் கழிச்சு லீஃப் வில்லேஜுக்குள்ள வந்திருக்கான் அப்படிங்கும்போது அந்த சயின்டிஸ்டும், ஆமா அது நடந்திருக்கு, நானும் கேள்விப்பட்டேன், அவன் வந்து கொனகாவை வந்து அந்த கோடு கிட்ட இருந்து காப்பாத்தினானா. அதுக்கு சுமீரேவும், ஆமா ஆனா இன்னுமே கொனகாவில் இருக்கவங்க எல்லாமே அவனை கொல்லணும்னு தான் தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறா. அதுக்கு அந்த சயின்டிஸ்டும், அதனால நம்ம என்ன பண்ண முடியும், அவன் தான் அந்த லீஃப் வில்லேஜோட லீடரை கொண்டுட்டானே, நம்ம அவனுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சுமீரை யோசிக்க ஆரம்பிக்கிறா. பொருட்டோட கர்மம் வச்சு தானே உங்க பொண்ணை திரும்பவும் உயிரோட கொண்டு வரலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ பொருட்டோ மட்டும் செத்துட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சுமீரா கேட்கறா. அதுக்கு அந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்றானா, எனக்கு பொருட்டோட கர்ம வச்சு என்னோட பொண்ணை உயிரோட கொண்டு வரணும்னு தோணல, எனக்கு என்னமோ கவாக்கியோட கர்ம வச்சு தான் என்னோட பொண்ணை உயிரோட கொண்டு வர முடியும்னு தோணுது. ஏன்னா என்னதான் கவாக்கி வந்து நருட்டோட பையனா இருந்தாலும் அவனோட பாடியில முக்காவாசி நிஞ்சா டூல்ஸா தான் இருக்கு, அதுவும் நான் கிரியேட் பண்ண நிஞ்சா டூல்ஸ் மாதிரியே தெரியும். அங்க இருக்கிற மாடல் எல்லாத்தையுமே பார்க்கும்போது நான் தான் அந்த மாடல் எல்லாம் கிரியேட் பண்ண மாதிரி தெரியுது. உண்மையை சொல்லணும்னா நான் தான் அந்த மாடல் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணிருக்கேன், என்னோட மெமரி தான் யாரோ ஆல்டர் பண்ணிருக்காங்கன்னு அந்த சயின்டிஸ்ட் சொல்லி முடிக்கும் போது சுமீரேக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவரோட மெமரி மேலேயே அவர் சந்தேகப்படுறாரு அப்படின்றனால இது வரைக்குமே பொருட்டோவை தேடிக்கிட்டு இருந்ததுக்கான காரணம் என்னன்னா, இசிக்கியோட கர்மால தான் என்னோட பொண்ணோட மெமரி இருக்கு, அதனாலதான் நான் பொருட்டோவை தேடிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப என்னமோ எனக்கு பொருட்டோ மேல நம்பிக்கை இல்ல, ஏன்னா பொருட்டோ கிட்ட இருக்கிற கர்மா வந்து இசிக்கியோட கர்மா மாதிரி தெரியல. நான் மட்டும் ஒரு தடவை கவாக்கியோட கர்மாவை செக் பண்ணி பார்த்தேன்னா அதுல இருந்தே தெரிஞ்சிரும் யாரு வந்து இசிக்கியோட வெசில்னு. இங்க ஏதோ ஒண்ணு பெருசா நடந்திருக்கு, அதனுடைய மெமரியை மொத்தமா மாத்தி இருக்கு. ஆனா ஒரு சின்ன பிசிக்கல் எவிடன்ஸ் கிடைச்சா கூட என்னோட முடிவை நான் மொத்தமாவே கன்க்ளூட் பண்ணிக்குவேன். இதெல்லாம் கேட்டுட்டு சுமீரோ ரொம்பவே ஆச்சரியப்பட்டு நிக்கிறா. எப்படா ஒரு மனுஷன் தன்னோட மெமரியை சந்தேகப்பட்டு இந்த அளவுக்கு யோசிக்க முடியுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சயின்டிஸ்ட் மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க நான் இதை சொல்ல விரும்பல, ஆனாலும் என்னோட மெமரிஸையும் என்னால நம்ப முடியல. ஏன்னா என்னோட மெமரிஸ் ஒன்னு சொல்லுது, என்னோட தாட்ஸ் ஒன்னு சொல்லுது. இங்க ஒரு ஸ்ட்ராங்கான பிசிக்கல் எவிடன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் as a scientist என்னால இதை ப்ரூவ் பண்ணவும் முடியாது. இதையெல்லாம் யார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும் தெரியல. ஆனா என்னோட ஒரே குறிக்கோள் வந்து என்னோட பொண்ணோட மெமரி இருக்க கர்மாவை கண்டுபிடிக்கிறது. அது கண்டிப்பா பொருட்டோ கிட்ட இல்ல, அது கவாக்கி கிட்ட தான் இருக்குன்னு சயின்டிஸ்ட் சொல்லி முடிக்கும் போது ஈனோச்சின்னு தான் காட்டுறாங்க. ஒடிப்பையன் ஈனோச்சின்னு மானிட்டர்ல அவனுங்க பேசிட்டு இருந்தா கேட்டுட்டு சிக்கமாருவை பத்தி கேட்கறான். அவனுங்க பேசிட்டு இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றான். கட் பண்ணி சுமீரேவையும் சாரடாவையும் தான் காட்டுறாங்க. சுமீரே வந்து சாரடா கிட்ட அங்க நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிருப்பா போல. சாரடா வந்து கேட்க ஆரம்பிக்கிறா, நீ என்ன சொல்ற சுமீரே, என்னதான் ஆம்னி பொட்டன்ஸ்ல மாட்டி இருந்தாலும் அந்த சயின்டிஸ்ட் ஆன அமோடா வந்து பிசிக்கல் எவிடன்ஸ் ஆதாரம் வச்சு அவரோட மெமரி வந்து ஆல்டர் ஆயிருக்கு அப்படின்றது வந்து புரிஞ்சுக்கிட்டாரா. இது எப்படி நடந்துச்சு, எல்லாருமே கவாக்கி தான் லார்ட் செவன்த்தோட சன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவன் வரதுக்கு முன்னாடியே லார்ட் செவன்த்தோட ஃபேமிலி போட்டோல வந்து பொருட்டோ இருக்கான் இல்லையா அப்படிங்கிறா. ஆமா, ஆனா இங்க இருக்கிற மக்கள் எல்லாமே நம்ம என்னதான் சொன்னாலும் அங்க இருக்கிற பிசிக்கல் எவிடன்ஸ் வர அவங்களோட மெமரி தான் ரொம்பவே நம்புறாங்க அப்படின்னு சுமீரே சொல்லி முடிக்கும் போது, ஆனா என்னோட அப்பா இன்னொன்னு சாரடா கேட்கும் போது பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. யாரான்னு பார்த்தா நம்ம தலையன் பொருட்டோ மாசம் ஒரு என்ட்ரியை கொடுத்து என்னோட மாமன் சாசுகே, ஐயோ இல்ல என்னோட வாத்தி சாசுகே இன்னுமே என்ன நம்புறாரு. அவரோட மெமரி மேல அவருக்கு இன்னும் சந்தேகம் இருந்தாலும் அவரோட உயிரை பணைய வச்சு என்ன காப்பாத்தி இருக்காரு, அதுவும் உனக்காக தான் சாரடான்னு பொருட்டோ சொல்லி முடிக்கும் போது சாரடா பொருட்டோ ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறா. இதை பார்க்கும்போது சுமீரேக்கு அடச்சா இவளுக்கு முன்னாடி நம்ம போயிருக்கணுமோ அப்படின்னு கொஞ்சம் ஃபீலிங்கா பாத்துக்கிட்டு இருக்கா. இதை பத்தி நம்ம ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, கதைக்குள்ளேயே போயிருவோம். பொருட்டோவை கட்டி பிடிச்சிக்கிட்டே சாரடா நீ ரொம்பவே லேட்டா வந்துட்ட லூசு பொருட்டோ அப்படின்னு திட்டும் போது பொருட்டோவும் சாரி ஆனா நான் இப்ப வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றதோட இந்த எபிசோட வந்து முடிக்கிறானுங்க. இது வரைக்கும்
இப்போதைக்கு நாங்க போட்ட பொருட்டோ ப்ளூ வெர்டெக்ஸ் மாங்காவை வந்து ஒரு பிளேலிஸ்ட் ஆட் பண்ணி வச்சிருக்கோம், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.